அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொளியில் ஒரு பங்கு சந்தை வியாபாரத்தை பற்றி நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம். சில விஷயத்தை நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வியாபாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெற்றியும் அமையலாம், தோல்வியும் இருக்கலாம். அதாவது இரண்டுமே கலந்த கலவை அப்படிங்கிறத நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம நினைப்பது எவ்வளவு முறை சரியாக அமைகிறதோ அந்த வணிகத்தை நீங்கள் செய்ய முற்படுற வரை மட்டும்தான் நம்ம இதில் வெற்றியை உண்டாக்க முடியும். இதில் கண்டிப்பாக நம்ம வெற்றி மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வணிகம் செய்ய முடியாது. இது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் வியாபாரம், சாதாரண வியாபாரத்தில் முதலில் எப்போதுமே ஒரு பொருளை நம்ம கொள்முதல் செய்து அதன் பின் தான் விற்பனை செய்வோம். இதுதான் நடைமுறை. இப்போ நீங்கள் ஒரு இடமே வாங்கினாலும் நீங்கள் முதல்ல ஒரு இடத்த வாங்குவீங்க, அதுக்கப்புறம் தான் விற்பீங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அப்படி தான். குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதெல்லாம் லாபம் பண்ணும். ஆனால் பங்கு சந்தையில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு 2 வணிகம் இருக்குது. நம்மளுக்கு முதலில் வாங்குவதும் விற்பதும், இதை லாங் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் பொசிஷன் சொல்லுவாங்க. முதலில் விற்பனை செய்து செல் செய்து அதற்கப்புறம் பை பண்ணுவதை ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த 2 வணிகம் இருக்கிறதுனால நீங்கள் மாற்றி மாற்றி யோசிக்கணும். எப்போவுமே ஒரு வெற்றி எப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சந்தை ஒரே முகமாக, அதை ஒன் சைடு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ஒன் சைடு மார்க்கெட் இருக்கிற வரை உங்களுக்கு நீங்கள் சும்மா தடுக்கி விட்டு விழுந்தாலும் கூட, மார்க்கெட்டுக்குள்ளே விழுந்தாலும் கூட, அதாவது நீங்கள் வாங்கி நீங்கள் பார்க்காமல் விட்டாலும் கூட உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஒருமுக பயணத்தில். எப்பெல்லாம் மார்க்கெட் வாலடைல் மார்க்கெட் ஆகுதோ, நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ், உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் அப்படின்ட்டு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு ஒரு வணிகம் செய்வீங்க. அந்த வணிகம் நிறைய முறை ஸ்டாப் லாஸஸ் ஹிட் பண்ணுச்சுன்னா உங்களுடைய முதலீடு கேபிட்டல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால் முதலில் சந்தை ஒருமுக பயணம் எப்படி இருக்க போகுது, வாலடைல் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களோ, ஒருமுக பயணத்தில் உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளோட வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது வெற்றி மட்டுமே கிடைக்கும், தோல்வி மட்டுமே கிடைக்கும்ட்டு இல்லை. இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பலர் பார்த்திங்கன்னா ஒரு மனக்கணக்கு அப்படிங்கிறத போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படி லாபம் எடுத்தால் 20 நாள் வணிகம்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு வருடத்திற்கு நம்மளுக்கு 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 10 வருடத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம். இது அனைத்துமே நீங்கள் நினைத்தது போல் நடந்தால் மட்டுமே. அதுபோல் சிலர் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் நீங்கள் ஒரு டெய்லி 500 ரூபா சம்பாதித்தால் ஒரு மாதத்துக்கு 10,000 ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா அந்த லாபத்தையும் சேர்த்து முதலீடு செய்வது போல் உங்களுக்கு ஒரு கணக்கு போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போல் நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைத்த முதலீடு, அதற்கு கிடைத்த ரிட்டர்ன், அதையும் சேர்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதிர்பாராமல் ஏதேனும் நட்டம் ஏற்பட்டால் உங்கள் முதலீட்டுக்கு உண்டான ரிட்டர்னும் கட் ஆகிடும், நீங்கள் இதற்கு முன்பு எடுத்த ரிட்டர்னும் கட் ஆகிடும். அப்போது நீங்கள் அனைத்தும் சரியாக சேர்ந்து ஒரு வணிகத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி அதில் ஒரு 50% நட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாட்கள் என்ன சம்பாதித்தீர்களோ அதுவும் காணாமல் போய்விடும். இதை யாருமே சொல்கிறதில்ல. சும்மா டிசிப்ளினாக ஒரு மனக்கணக்கு போட்டு நீங்கள் 10 வருடங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் 5 கோடி ஆயிடலாம், 10 கோடி ஆயிடலான்ட்டு நிறைய பேர் ஒவ்வொரு கணக்கீடு சொல்லுவாங்க. அனைத்தும் நீங்கள் நினைத்தது நடைபெற்றால் மட்டுமே. அதனால்
மனக்கணக்கு அப்படிங்கிறத போடாதீங்க. முதலில் உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இதில் கற்றுக்கிட்டு, இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் இவ்வளோ ரிட்டர்ன் இவ்வளோ முதலீடு 1 லட்சம் போட்டால் 10,000 எடுக்கலாங்களா, 20,000 எடுக்கலாங்களா, 50,000 எடுக்கலாங்களா, நிறைய பேர் கேட்பாங்க. முதலில் நான் யாருமே எங்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட எல்லாமே நம்ம சொல்கிறது, முதல்ல இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முடிவு எடுக்கும் திறனுக்கு எவ்வளோ எடுக்க முடியும்னு பாருங்கள். இவ்வளோ லாபம் எடுக்கலாம், இவ்வளோ நஷ்டமாகலாம் அப்படிங்கிற கணக்கை விட்டுட்டு நீங்கள் இதில் முதல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வணிகம் செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதனால் மனக்கணக்கு அப்படிங்கிறத போடாதீங்க. காம்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தவே பொருந்தாது. பொருந்தும். அந்த பொருந்தின விஷயத்தில் நீங்கள் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது உங்களுடைய மொத்த முதலீடையும் இழக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு முதலீடு போடுறீங்க, அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டே வாங்க. இப்போ நான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், மாதம் 2,000 ரூபாய் என்னால் எடுக்க முடியும்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 2,000னா 12 மாதத்துக்கு 24,000 ரூபா. இப்போ தான் சொன்னீங்க நீங்கள் மனக்கணக்கு போட நீங்களே 24,000 சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அப்படி எடுத்தால் டிசிப்ளினை எடுங்க, பே அவுட் போட்டுகிட்டே இருங்க. அந்த 1 லட்சம் அந்த 24,000 வந்ததுனால அந்த திருப்பி அடுத்த வருடம் வந்து 1,24,000 ரூபாய்க்கு முதலீடு பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு போகாதீங்க. உங்களோட முதலீடுக்கான ரிட்டர்ன் என்ன கிடைக்கிதோ, லாபமோ நஷ்டமோ என்ன கிடைக்கிதோ அதை முதல் சராசரியாக பின்பற்றி பாருங்கள். சந்தை ஒருமுக பயணமாக இருந்தாலும் சரி, ஏற்றமாக இருந்தாலும் சரி, இறக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை வால்டைல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் அப்படிங்கிறத பாருங்கள். மிக முக்கியமாக நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீட்டு தொகையில் முழுவதும் பயன்படுத்தாதீர்கள். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 1 லட்ச ரூபாய் வச்சுருப்பாங்க, 1 லட்ச ரூபாயுமே தூக்கி அவங்களோட வணிகத்தில் ஈடுபடுத்துவாங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 30,000, 50,000, 10,000, 5,000, 1000, 500 எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் இழந்தால் நீங்கள் நினச்சிக்கலாம் அதில் டைம் டிக்கே இருக்கிறதுனால வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் 10%, 20% காணாமல் போயிடும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், மொத்த முதலீடு ஆப்ஷன் வர்த்தகத்தில் பையராகி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பயன்படுத்தாதீங்க. முடிந்தளவு நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணாதீங்க. இது கேட்குற கொஞ்சம் நெருடலாக இருக்கும். உங்களால் முடியல அதுக்கோசரம் எங்கள் கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். அவர்களுக்கு நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் புதியவர்கள் யாரும் இவங்க இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க நம்மளாலையும் முடியும் அப்படின்னு பண்ண வேண்டாம். உங்களால் என்ன முடியும்னு பாருங்கள். மற்றவர்களால் செய்யக்கூடியது உங்களால் செய்யும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபைட்டிங்காக நினச்சி அதனை எங்களால் முடியாது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு வீம்புக்கு நம்ம செஞ்சால் வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம். ஆனால் வெற்றி அடைந்தால் அது மகிழ்ச்சி, சந்தோஷம். தோல்வி அடைந்தால் உங்கள் குடும்பம் பாதிக்க அடையும். அதனால் நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம குடும்பத்தையும் சரி, இதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க்கு சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாமே பார்ப்பதற்கும் மகிழ்வதற்கும் கூட அது பொருந்துமே தவிர வாழ்க்கைக்கு அது ஏற்றதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதற்கு அடுத்தது ஒரு விஷயம், நிறைய பேர் புரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. நான் வணிகத்துக்குள்ளே வரும்போது 2008 வரும்போது நான் IFL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தான் சார்ந்து முதல்ல என்னுடைய கணக்கு நான் துவங்கினேன். அப்போ வந்துட்டு புரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா தினசரி வர்த்தகத்துக்கு இன்ட்ராடேக்கு அதிகபட்சமாக 0.05 போடுவாங்க, அதாவது 5 பைசா போடுவாங்க. இதே டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா 0.5 பைசா, அதாவது 50 பைசா போடுவாங்க. அப்போது ஒரு வணிகத்தை நாங்கள் எடுக்கிறக்கே பயப்படுவோம். ஏன்னா எடுத்தால் ஒன்று வெற்றியில் வரணும், வெற்றிலையும் கொஞ்சம் வந்து புரோக்கரேஜாக போயிடும். அப்போது ஒரு வணிகத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கே, அதாவது அவ்வளோ ஆழ்ந்த யோசனை பண்ணி தான் ஒரு பொசிஷன் எடுப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏனென்றால் புரோக்கரேஜ் ஃப்ரீங்கிற மாதிரியே வந்தாச்சு. நிறைய நிறுவனம் புரோக்கரேஜ் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு ஆர்டரில் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க, 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புரோக்கரேஜே இல்லை, சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வணிகத்தை அதிகம் செய்யும், அதாவது ட்ரேட் அதிகம் செய்யும். ஓவர் ட்ரேட் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் புரோக்கரேஜ் இல்லை அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க. ஆனால் உள்ளே போயிட்டு லாஸ் ஆகி வந்தீங்கன்னா லாஸ் ஆன அமௌண்ட், அதாவது நட்டமான அமௌண்ட் வித் டேக்ஸ், வரி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு ஆகும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வணிகமே செய்யறதுக்கு தயங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான்
புதிதாக சில நிறுவனங்கள் உற்பத்தியாகி ஆன்லைன் வர்த்தகத்தை அவங்க வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஆன்லைன்லேயே பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் புரோக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு ஆர்டரில் நீங்கள் எவ்வளோ வணிகம் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பண்ணினதுமே நிறையா பேர் உள்ளே வந்தாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, வர்த்தகம் தொடங்க. ஆனால் வர்த்தகம் என்னென்னே தெரியாது. ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ தானே, சும்மா வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே. ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன்னு ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ கிடையாது. ஆனால் ப்ரோக்கரேஜ் வேணால் உங்களுக்கு கம்மியாக தெரியலாம், அதில் இருக்கிற டேக்ஸஸ் அதிகமாக இருக்கும். அது நம்மளுக்கு யாருக்கும் மறைமுகமாக அது தெரியாது. கேட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டரில் நம்ம 10 லாட்டு போட்டாலும் நம்மளுக்கு இதான். இதே வந்து முன்பு வந்து நான் வந்துட்டு ஐஎஃப்எல் இருக்கும்போது அதில் பேசிக் நான் உள்ள நுழையும் போது அதுக்கப்புறம் நம்ம பேசி கம்மி பண்ணோம். ஒரு ஆர்டருக்கு, அதாவது ஒரு லாட்டுக்கு, ஆர்டருக்கும் கிடையாது, ஒரு லாட்டுக்கு 100 ரூபா பை பண்ணுறக்கு, செல் பண்ணுறக்கு 100 ரூபா, 200 ரூபா ப்ரோக்கரேஜாகவே போகும். அதுக்கப்புறம் டேக்ஸ்னால் 300 ரூபா. ஒரு நிஃப்டியை நம்ம வணிகம் செய்யணும்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட 6 புள்ளிகள் வந்துட்டு 6 புள்ளிகளுக்கு மேற்பட்டு எடுத்தால் தான் லாபமே. அப்போது வணிகம் செய்கிறதுக்கு தயக்கம் பண்ணி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதில் மட்டும் வணிகம் செய்ய முற்பட்டோம். இப்போது சில நிறுவனம் வந்துட்டு புதுமை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த புதுமையால் நிறைய பேர் ஆதாயம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் நட்டம் ஏற்பட்டதற்கு காரணமும் அவர்களே தான் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் வந்து 99% ஜெயிப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் எடுத்து கொடுத்துட்டு அவர்களே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் சேலஞ்சுன்னு கொடுத்து வணிகம் செய்ய வைக்கிறாங்க. அப்போ வணிகம் செய்ய உங்களை தூண்டுகிறார்கள். அப்போ தூண்டுதல் பேரில் நிறைய பேர் தெரிஞ்சு செய்கிறவங்க இதில் கம்மி, தெரியாமல் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு செஞ்சவங்க இங்கே அதிகம். அப்போது இதனால் நிறைய பேர் தொகையை முதலீட்டை இழந்து வாழ்க்கையை இழந்தார்கள். அப்போது இதனால் என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா வியாபாரமே செய்யறதுக்கு முற்பட மாட்டாங்க. இங்கே ப்ரோக்கரேஜ் குறைவு அப்படிங்கிறனால மறைமுகமாக நம்மளை ஒரு வணிகம் செய்ய தூண்டுதல் பேரில் ஓவர் ட்ரேடிங். அப்போ ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும்போது ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு திருப்பி இருக்கலாம். அதில் ஒரு சிலர் நிறைய பேர் வந்து கணக்கு போட்டுட்டு இதை வணிகமே செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நடந்தால் தான் செய்வேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தடிக்கு விட்டால் எல்லோரும் சும்மா ஒரு ரவுண்டு போட்டு பார்க்கலாம். இப்போ காலையில் ஒரு 1000-2000 லாபம் எடுத்திருப்பாங்க. உடனே 2000 இருக்கலாம், அந்த 2000 நம்ம ரிஸ்க் எடுக்கலான்ட்டு ஒரு ரவுண்டு போகலாம், ஏன்னா ப்ரோக்கரேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 10 லாட்டு 20 லாட்டு 30 லாட்டுன்னு போட்டு அது எதிர்வினையாக மாறும்போது நிறைய பேர் வாழ்க்கை இழக்கவும் அது காரணமாக அமைந்தது. ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வணிகமே செய்யறதுக்கு முற்பட மாட்டோம். ஆனால் இங்கே என்னென்னா நம்மளுக்கு அப்போ ப்ரோக்கரேஜ் கூடுதல் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது, இது வந்து நீங்கள் நினைக்கிறது தப்பா அப்படின்னு கூட நிறைய பேர் எதிர்வினை ஆற்றலாம். ஆனால் நம்ம உளவியலாக பாருங்கள், நம்ம ஒரு வணிகத்தை நம்ம கையில் ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சுதந்திரமாக இருக்கிறவரை அதை எப்படி பயன்படுத்தும், அதில் ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கும்போது எப்படி பயன்படுத்தும்னு பாருங்கள். அப்போது சில நிறுவனங்கள் அவர்களுடைய வணிகத்தை பெருக்குவதற்காக உங்களுக்கு இலவசம் அப்படின்னு ஒன்று கொடுத்ததுனால அதில் அவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன்னு நினைக்கலாம். ஆனால் சில டேக்ஸஸ் வந்துட்டு அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டேர்ன் ஓவர் டேக்ஸில் அவங்களுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் அவங்க நல்ல லாபத்தை எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு புரோக்கரை வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதில் நீங்கள் லாபம் எடுத்தாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அவங்களுக்கு உண்டான லாபம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்மளை நாம் பாதுகாத்து கொள்வது நம்மிடம்தான் இருக்குது. அதனால் இதில் முரண்பாடு கருத்துக்களை தவிர்த்து வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருந்தாலும் சரி, ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்ம சும்மா வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத தவிர்த்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரத்தை செய்ய முற்படுங்க. அந்த காம்பவுண்ட் முதலீடு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ 10 வருஷம் நான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி 10,000 மாதம் 10,000 எடுத்தால் நான் 1 கோடி சம்பாதிக்கலாம், 2 கோடி சம்பாதிக்கலாம், 5 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னா தொடர்ச்சியாக 20 வருடமும் உங்களுக்கு அதே லாபமும் அதே மாதிரி நடந்தால் மட்டும்தான் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வருடம் நீங்கள் கரெக்டாக போயிட்டு 1 வருடம் நடக்கலைன்னா, ஏன்னா நீங்கள் காம்பவுண்ட்னா வந்ததை நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, அந்த தொகையை எடுத்து தான் இதில் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி ஒரு நட்டம் உங்கள் அனைத்தோட 5 வருடம், அதாவது 5 வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா 5 வருடத்தோட உழைப்பை உங்களுக்கு ஒரே வர்த்தகத்தில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இதை வாங்கியிருந்தா உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்.
நிறைய பேர் வந்துட்டு அப்படித்தான் போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ₹1 போயிட்டும் கூட அது ₹1000 வந்திருக்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் ₹10 போகும்போது அதை நீங்கள் விற்பனை செய்திருந்தால் நீங்கள் நட்டம் தான் அனுபவித்திருப்பீங்க. ஆனால் அது ₹1 வந்துட்டு ₹1000 போயிருக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ₹10 வரும்போது ஏன் விற்றீங்க, அது உங்களுக்கு மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் முதலீட்டை இழந்தவர்களுக்கு தான் அதனுடைய மன வருத்தமும் வலிமையும் தெரியும். அதனால் மனக்கணக்கு வியாபாரம் செய்யாதீர்கள். இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது இதுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக நல்ல ஒழுக்க நிறைய டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் அது பயன்படும். அப்படி இருந்தாலும் கூட சந்தை வந்துட்டு டிசிப்ளினாக இருக்கக்கூடாது. நம்ம மனசை எப்போ வேணாலும் மாற்றம் ஏற்படுத்தி நம்மளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு சந்தைக்கு உண்டு. நீங்கள் சந்தை பார்த்துட்டே இருக்க முடியாது. சும்மா ஏதாச்சும் ஒரு என்ட்ரி போட்டுட்டு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. என்ட்ரி போடாமல் பார்த்துட்டு இருப்போமா, முடியவே முடியாது. அப்போது நம்மளை ஈர்க்கும். அதனால் புரோக்கரேஜ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. புரோக்கரேஜ் கம்மியாக இருந்தாலும் சரி, எச்சாக இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்கும்போது வணிகம் செய்யறதுக்கு முற்படுங்க. புரோக்கரேஜ் கம்மி அப்படிங்கிறதுக்காக லாட்டை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு புரோக்கரேஜ் குறைவோ அதிகமோ எதுவாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு சந்தையை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக பொருந்தும். அதனால் எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் செய்வது, இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் சொல்கிறது நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா பங்கு சந்தையவே நம்பக்கூடாது. ஏன்னா எப்போதுமே என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லாமே 100% பெர்ஃபெக்டாக எல்லாமே கண்டுபிடிச்சு செஞ்சாலும் கூட ஏதேனும் ஒரு மாற்றத்தில் அனைத்தும் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் பங்கு சந்தையை 100% நம்பி உங்களுடைய முதலீட்டு அனைத்தையுமே பயன்படுத்தாதீர்கள். மனக்கணக்கு வேண்டாம். மனக்கணக்கு தினமும் இவ்வளோ சம்பாதிக்கலாம்ங்கிற மனக்கணக்கும் வேண்டாம். புரோக்கரேஜ் குறைவு அப்படிங்கிறக்காக லாட் இன்க்ரீஸ் பண்ணி ஓவர் ட்ரேடும் பண்ணாதீங்க. வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தி பலமாய் மாறுங்கள். சந்தையை எளிமையாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பலமாய் இருங்கள். நன்றி, வணக்கம்.